நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். கடும் காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு பற்றி அபாய எச்சரிக்கை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 26ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு விசேட உரை. இலங்கை கிரிக்கெட் அணி ஒழுக்கமற்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் தான் ராஜினாமா செய்வதாக கூறுகிறார் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ. நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழுள்ள 8000 அடுக்குமாடி வீடுகளுக்கு அடுத்த மாதத்தில் சின்னக்கர உறுதிப்பத்திரம். நெச்செய்கையில் ஈடுபடும் சகல விவசாயிகளுக்கும் குடலை பருவ உரம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை. ஹமாஸ் அமைப்பை முழுமையாக ஒழிக்கும் வரை யுத்தம் தொடரும் என்கிறார் இஸ்ரேல் பிரதமர். விரிவான செய்திகள். கடும் காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு பற்றிய அபாய எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. திருகோணமலையில் இருந்து காங்கேசன்துறை புத்தளமூடாக சிலாபம் வரையும், அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்கரையோரங்களிலும் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அடிக்கடி கடல் கொந்தளிப்பும் காணப்படும். சிலாபத்திலிருந்து கொழும்பு காலி ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கடற்கரையோரத்தில் காற்று மணிக்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கடல் கொந்தளிப்பும் காணப்படும். கட்பிட்டியிலிருந்து கொழும்பு காலி அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்கரையோர பிரதேசத்தில் கடல் அலை 2 முதல் 2.5 மீட்டர் உயரத்தில் மேலெழக்கூடும். மீனவர்களும் கடற்பயணங்களை மேற்கொள்பவர்களும் இது பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என்று திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு எதிர்வரும் 26ஆம் தேதி விசேட உரை நிகழ்த்த உள்ளார். இந்த உரை குறித்த தினம் இரவு 8 மணிக்கு சகல இலத்திரனியல் ஊடகங்களிலும் ஒலிபரப்பப்படும் என அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடர்ந்து செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் பங்கேற்ற இலங்கை கிரிக்கெட் அணி ஒழுக்கமற்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் தான் அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீராங்கனைகளின் நலன்புரி நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் பாரிய நிதியை செலவிடுகிறது. சர்வதேச ரீதியில் சாதனை படைத்த 60 விளையாட்டு வீராங்கனைகள் தெரிவு செய்யப்பட்டு மாதாந்தம் தலா 50,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதேவேளை மேலும் 850 விளையாட்டு வீராங்கனைகளுக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். ஜனாதிபதி ஊடக மத்திய நிலையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். பாடசாலை ரக்பி வீரர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்களை காப்புறுதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டார். நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழுள்ள 8000 அடுக்குமாடி வீடுகளுக்கு அடுத்த மாதத்தில் சின்னக்கர உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு வீட்டு உரிமையாளர்களுக்கு உறுதி வழங்கும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் இந்த பணி முன்னெடுக்கப்படும். இதேவேளை தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை மேலும் 1070 உறுதிப்பத்திரங்களை வழங்குவதற்கும் திட்டமிட்டுள்ளது. கொழும்பில் அடுக்குமாடி வீட்டு உரிமையாளர்கள் 50,000 பேருக்கு வீட்டு உரிமை பத்திரம் வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதன்படி இந்த உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இலங்கையில் நெச்செய்கை மேற்கொள்ளும் சகல விவசாயிகளுக்கும் எதிர்வரும் 2 பெரும்போகங்களுக்கு தேவையான குடலை பருவ உரம் வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். உலக உணவு மற்றும் விவசாய அமைப்பிடம் அரசாங்கம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக 55,000 மெட்ரிக் டன் குடலை பருவ உரம் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். திஸ்ஸமஹராம பிரதேசத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார்.
மாத்தளை மற்றும் தம்புள்ள மாவட்டங்களில் அபிவிருத்தி செய்யப்பட்ட செயல் திட்டங்களை சிலவற்றை ராஜாங்க அமைச்சர் பரமித்த பண்டார தென்னக்கோன் நேற்று முன்னெடுத்தார். இதன்போது பாடசாலை அபிவிருத்தி செயல் திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டது. எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்களை வினைத்திறனாக முன்னெடுக்குமாறும் ராஜாங்க அமைச்சர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். சீதாவக்க அவிசாவளை சுற்றுலா வலயம் நிலையான சுற்றுலா வலயமாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஈரநில பூங்கா மாநாட்டிற்கு சமாந்தரமாக குறித்த சுற்றுலா வலயம் நிலையான சுற்றுலா வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தேசிய நுகர்வு விலை சுட்டத்திற்கு அமைவாக இலங்கையில் பணவீக்கம் கடந்த ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும் போது மே மாதத்தில் வீழ்ச்சியடைந்திருப்பதாக புள்ளி விவர திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி மே மாதத்தில் பணவீக்கம் 1.6% காணப்பட்டது. இது ஏப்ரல் மாதத்தில் 2.7% பதிவாகியிருந்தது. உணவுப் பொருட்களின் பணவீக்கம் மே மாதத்தில் 0.5% வீழ்ச்சியடைந்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு அதிகாரிகள் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். மழையுடன் கூடிய வானிலை நிலவியதால் டெங்கு தொற்று அதிகரித்துள்ளது. இது விடயத்தில் மக்கள் மிகுந்த கவனம் செலுத்தி டெங்கு நுளம்புகள் பரவாத நிலையில் சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். ஹமாஸ் அமைப்பை முழுமையாக ஒழிப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் யுத்தத்தை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கைவிடப் போவதில்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். எனினும் ஹமாஸ் பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருக்கும் இஸ்ரேலியர்களை மீட்பதற்கு தற்காலிக யுத்த நிறுத்தம் பற்றி ஆராய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி சேவை ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். ஹமாஸ் அமைப்பினரை முழுமையாக ஒழிக்கும் நோக்கிலேயே யுத்தத்தை ஆரம்பித்ததாகவும் இஸ்ரேல் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். தென்கொரியாவின் மின்கல உற்பத்தி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. மேலும் பலர் காயமடைந்துள்ளார்கள். உயிரிழந்தவர்களில் 18 பேர் சீன பிரஜைகளாவர். விபத்து ஏற்பட்ட போது இந்த ஆலையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அபிவிருத்தி செய்திகள். கொழும்பு துறைமுக நகரில் தேசிய தாவர முகாமைத்துவ கட்டமைப்பு மத்திய நிலையத்தில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய கட்டடம் நாளை திறக்கப்பட உள்ளது. அமைச்சர் மஹிந்த அமரவீர உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர். இந்த மத்திய நிலையம் விவசாய திணைக்களத்தின் கீழ் செயற்படும். விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 51வது போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்றன. முதலில் துடுப்படுத்தாடும் இந்திய அணி சற்று முன்னர் வரை 10 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 111 ஓட்டங்களை பெற்றிருந்தது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கை தடகள அணிக்கு 2028 ஒலிம்பிக் போட்டிகள் வரை ஆடை அனுசரணை வழங்குவதற்கு மாஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனமான பாடி லைன் தனியார் நிறுவனம் முன்வந்துள்ளது. புத்தாக்கம் மற்றும் உயர் செயல்திறன் கொண்டு இலங்கை விளையாட்டு வீராங்கனைகளுக்கு இதன் மூலம் தரமான விளையாட்டு ஆடைகளை வழங்கப்படும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள்.
பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட 16,000 கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி முறிகள் வெளியிடப்பட உள்ளன. இவை 91, 182, 364 நாட்கள் முதிர்ச்சி கொண்டவை. இதற்கான ஏலம் எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறும் என்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட காலநிலை அறிக்கை. வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சபரகமுவ மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களினதும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதியிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் காற்று அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடும் காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு பற்றி அபாய எச்சரிக்கை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 26ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு விசேட உரை. இலங்கை கிரிக்கெட் அணி ஒழுக்கமற்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் தான் ராஜினாமா செய்வதாக கூறுகிறார் அமைச்சர் ஹரீன் பெர்னாண்டோ. நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழுள்ள 8000 அடுக்குமாடி வீடுகளுக்கு அடுத்த மாதத்தில் சின்னக்கர உறுதிப்பத்திரம். நெச்சரிக்கையில் ஈடுபடும் சகல விவசாயிகளுக்கும் குடலை பருவ உரம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை. ஹமாஸ் அமைப்பை முழுமையாக ஒழிக்கும் வரை யுத்தம் தொடரும் என்கிறார் இஸ்ரேல் பிரதமர். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.